நமஸ்தே, வெல்கம் டு நிஃபியாஸ் ஆன்லைன் ஸ்போக்கன் ஹிந்தி. நம்ம இந்த வீடியோவில் ராஷ்டிர பாஷா எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா மத்ராஸ், ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, சென்னை. நமக்கு இதெல்லாமே தேவையில்லைங்க. தமிழ்நாடு, சென்னை. நீங்கள் சென்னையில் எழுத போகிறீங்கன்னா இதை டிக் பண்ணிக்கோங்க. சென்னை இல்லாத வேறு எந்த மாவட்டத்தில் எழுதினீங்கனாலும் நீங்கள் தமிழ்நாடும் டிக் பண்ணிக்கோங்க. ராஷ்டிர பாஷா பரீட்சா ஆவேதன் பத்திர. ஸோ ராஷ்டிர பாஷா எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபெப்ரவரி, ஆகஸ்ட். நீங்கள் ஃபெப்ரவரி எழுதுறீங்கன்னா ஃபெப்ரவரி டிக் பண்ணிக்கோங்க. ஆகஸ்ட் எழுத போகிறீங்கன்னா ஆகஸ்ட் இதை டிக் பண்ணிக்கோங்க. 2024 இங்கே எந்த இயரோ அந்த இயரை மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ 26னா இங்கே 6 போடுங்க, 29னா இங்கே 9 போடுங்க. அடுத்தது எக்காரணத்து கொண்டும் இந்த ஃபார்முடைய ஜெராக்ஸ் காப்பியை அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் இந்த ஒரிஜினல் காப்பியை தான் நீங்கள் கொடுக்கணும். அதனால் அது கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த புக் பேக்கில் கொடுத்துருக்க இந்த ஒரிஜினல் ஃபார்மை தான் அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம் சென்டர், நீங்கள் எக்ஸாம் சென்டர் எங்கே எழுத போகிறீங்களோ அந்த எக்ஸாம் சென்டர் வந்து இங்கே எழுதிக்கோங்க. எக்ஸாம் ரோல் நம்பர் இந்த பாக்ஸில் நீங்கள் எதுவும் ஃபில் பண்ண வேண்டாம். ஏன்னா இனிமேல் தான் உங்களுக்கு இந்த எக்ஸாமுக்கான ரோல் நம்பர் கொடுப்பாங்க. ஸோ இந்த பாக்ஸை வந்து நீங்கள் எம்டியாக அப்படியே விட்டுடுங்க. அடுத்தது நேம் ஆஃப் த கேண்டிடேட்டுடைய பேரை இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலேயும் இங்கே எழுதணும். இந்த பிளாக்காக கொடுத்துருக்காங்கல்ல, இங்கே வந்து உங்கள் பேரை இங்கிலீஷில் எழுதுங்க, மேலே வந்து ஹிந்தியில் எழுதுங்க. இதை எழுதுறதுக்கு முன்னாடி உங்களுடைய மத்தியமா சர்டிஃபிகேட் வந்திருக்கும் இல்லையா, மார்க் ஷீட்டு, அதில் உங்கள் நேம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா அதன்படியே இங்கே எழுதுங்க. எதுவும் மிஸ்டேக்காக எழுதுறாதீங்க. அடுத்தது டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இங்கே எழுதிக்கோங்க. டேட்டு, மந்த்து, இயர். ஸ்திரீ, புருஷ, ஸ்திரீனா கேர்ள், புருஷ்னா பாய். ஸோ நீங்கள் கேர்ள் ஆர் பாய் என்னன்றதை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது தேர்ட் ஒன், ஃபாதர்ஸ் நேமு, அப்பாவோட பேரை எழுதுங்க. அப்பாவோட பேரை இங்கிலீஷ்லேயும் எழுதணும், ஹிந்திலையும் எழுதணுங்க. இங்கே வந்து ஹிந்தியில் எழுதணும். இந்த எம்டியாக கொடுத்துருக்காங்கல்ல, இங்கே வந்து உங்கள் அப்பா பேரை ஹிந்தியில் எழுதுங்க. இந்த பிளாக்காக கொடுத்துருக்காங்கல்ல, இங்கே வந்து உங்கள் அப்பாவுடைய பேரை இங்கிலீஷில் எழுதுங்க. இங்கே ஹிந்தியில் எழுதணும், இங்கே இங்கிலீஷில் எழுதணும். அடுத்தது பரீட்சார்த்தி கா பூராணம், போஸ்டல் அட்ரஸ்ஸு. ஸோ அடுத்தது பாருங்கள், போஸ்டல் அட்ரஸ் கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். உங்களுடைய போஸ்டல் அட்ரஸ் என்னமோ அதை ரொம்ப கரெக்டாக இங்கே ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய பின்கோடு, ஃபோன் நம்பர் எது நீங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கீங்களோ அதை கொடுங்க. ஸோ இந்த போஸ்டல் அட்ரஸ் கரெக்டாக பிளாக் லெட்டர், அதாவது கேபிட்டல் லெட்டரில் தான் நீங்கள் எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும். கரெக்டாக ஃபில் பண்ணி கொடுங்க. அடுத்தது மத்தியமா மே உத்தீர்ண ஹோனே யா ராஷ்டிர பாஷா மே உத்தீர்ண ஹோனே கா விவரண். ஸோ இங்கே நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி மத்தியமா எக்ஸாம் எழுதியிருப்பீங்க இல்லையா, அந்த எக்ஸாம் எழுதும்பொழுது உங்களுக்கு வந்து ரோல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த ரோல் நம்பரை இங்கே எழுதணுங்க. க்ரம் சங்கியான்னு கொடுத்துருக்காங்களே, இந்த க்ரம் சங்கியானா ரோல் நம்பர், இங்கே உங்களுடைய ரோல் நம்பர் எழுதுங்க. சால், எந்த வருஷம் எழுதுனீங்க அந்த வருஷத்தை எழுதுங்க. கேந்திர, எந்த சென்டரில் எழுதுனீங்களோ அந்த சென்டர் நேமை இங்கே எழுதுங்க. ஸோ மத்தியமா உடைய ரோல் நம்பர், எந்த இயரு, எந்த சென்டரில் எழுதுனீங்களோ அந்த சென்டரை இங்கே வந்து மென்ஷன் பண்ணிவிடுங்க. அடுத்தது கீழே கொடுத்துருக்காங்க பரீட்சார்த்தி கே ஹஸ்தாக்ஷர். பரீட்சார்த்தினா கேண்டிடேட்டுடைய சிக்னேச்சரை இங்கே போடணும். சரிங்களா, இங்கே வந்து கேண்டிடேட்டோட சிக்னேச்சர் போடுங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் நீங்கள் இதில் ஃபில் பண்ண வேண்டியது கிடையாது. ஸோ கேண்டிடேட்டோட சிக்னேச்சர் மட்டும் நீங்கள் போடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அவ்வளோதான், இதில் இருக்கிறது இவ்வளோதாங்க இன்ஃபர்மேஷன். இதில் வேறு எதுவும் உங்களுக்கு தெரியலனா எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எதுவும் மிஸ்டேக்காக பண்ணிடாதீங்க, கரெக்டாக ஃபில் பண்ணி அனுப்பிச்சி விடுங்கம்மா. தேங்க்யூ.